அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகாவிஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மர் உருவான வரலாறு பற்றி பார்ப்போம். வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு ரண்யாட்சன் என்னும் கொடிய அசுரனை அழித்தார். இதை கண்ட தேவர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். நம்மை ஆட்டி படைத்த ஒருவன் இறந்து விட்டான் என்று எல்லோரும் மகிழ்ச்சி கொண்டனர். ஆனால் அவர்களின் சந்தோஷம் நிலைக்கவில்லை. இறந்து போன ரண்யாட்சனின் சகோதரனான ரண்யகசிபு ரண்யாட்சனின் மரணத்திற்கு பழிவாங்க துடித்தெழுந்தான். இதன் காரணமாக அவன் மந்திர மலை மீது கடுமையாக தவத்தை மேற்கொண்டு அவன் தவத்தை கண்ட அனைவரும் அஞ்சி நடுங்கினர். அவனை சுற்றி புதர்கள் வளர்ந்து அவன் எதையும் பொருட்படுத்தாமல் தவத்தை மேற்கொண்டு கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் அவன் கடும் தவத்தினால் அவன் தலையில் இருந்து கடுமையான ஒரு கொடிய புகை ஒன்று வெளியில் வந்தது. அந்த புகையானது அனைத்து ஜீவன்களையும் வாட்டியது. இதை கண்டு தேவர்கள் அஞ்சி நடுங்கி பயந்தனர். எல்லோரும் பிரம்மதேவரிடம் சென்று முறையிட்டனர். ரண்யகசிபுவிடம் சென்று உன் தவத்தை கண்டு யாம் மெச்சினோம். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்றார் பிரம்மன். அதற்கு ரண்யகசிபுவோ இரவிலோ பகலிலோ உள்ளேயோ வெளியேயோ மனிதர்களாலோ மிருகத்தாலோ பூமியிலோ ஆகாயத்திலோ மரணம் என்னை தீண்டக்கூடாது என்ற வரத்தை அவன் வேண்டினார். பிரம்மதேவரும் அவன் வேண்டிய வரத்தை அளித்து விட்டார். இதுதான் சமயம் என்று தேவர்களை வாட்டி வதைக்க துவங்கினான். தேவர்கள் அனைவரும் மிகுந்த துன்பத்தில் உள்ளார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து மகாவிஷ்ணுவிடம் சென்று தங்களது துயரத்தினை சொன்னார்கள். அவர்களிடம் மகாவிஷ்ணு சில காலம் பொறுத்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதோடு ரண்யகசிபுவின் மகனான பிரகலாதன் என்னுடைய தீவிர பக்தன். ஆதலால் ரண்யகசிபு எப்போது பிரகலாதனை கொல்ல முயற்சிக்கிறானோ அப்போது அவனை காக்க நானே செல்வேன். அச்சமயம் ரண்யகசிபுவை வதம் செய்வேன் என்றார். மகாவிஷ்ணு சொன்னது போல ஒரு கட்டத்தில் ரண்யகசிபு தன் மகனை வெறுக்க துவங்கினான். பிரகலாதன் தன் தந்தையிடம் என்னுடைய இறைவன் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்று கூற, அதற்கு ரண்யகசிபு நான் உன்னை இப்போது கொல்லப் போகிறேன். உன் இறைவன் இந்த தூணில் இருந்தால் அவன் வந்து என்னை தடுக்கட்டும் என்று கூறிவிட்டு பிரகலாதனை கொல்ல முயற்சித்த போது தூணிலிருந்து வெளிப்பட்ட நரசிம்மர் ரண்யகசிபுவை தூக்கி சென்று உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் வாசலில் நின்று தன் தொடை மீது அவனை வைத்து வதம் செய்தார். இது போன்ற தெய்வங்களின் வரலாறு தெரிய வேண்டுமெனில் கமெண்டில் சொல்லுங்கள், பதிவிடுகிறேன்.